ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ தரிசனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியாழக்கிழமை மத்தியானத்து மேல இருந்தே பாத்தீங்கன்னா கூட்டம் இன்க்ரீஸ் ஆனது இது வரைக்குமே இன்னும் குறையல. நிறைய பேருக்கு ஒரு விஷயமா இருக்கும், என்ன திடீர்னு இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு, இலவச தரிசனத்துல 4 to 5 கிலோமீட்டர் வரைக்குமே லைன்ல நிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இது கூட்டம் அதிகமானதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர் விடுமுறை. ஸோ கண்டினியூஸா லீவு வந்தது ஒரு பக்கமா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். அதுலயும் இந்த 3வது புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னும் போது நிறைய பேர் தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணி போயிருப்பாங்க. அதனாலதான் இன்னும் பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி கருட சேவையுமே இருக்கு. அக்டோபர் மாசத்துல 2 கருட சேவை இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த புரட்டாசியில வரக்கூடிய இந்த பௌர்ணமி கருட சேவை அப்படின்றதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதனால நிறைய பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கும் பிளான் பண்ணி போயிருப்பீங்க. ஸோ அதனாலதான் கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. இதோட தரிசனம் முடியறதுக்கே பாத்தீங்கன்னா 24ல இருந்து 48 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 24 மணி நேரம் ஆகுது இலவச தரிசனத்துல போயிட்டு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு. வெளியில லைன்ல வெயிட் பண்றதுல இருந்து நீங்க குடோன்ல போய் வெயிட் பண்றதுல இருந்து சாமிக்கு லைன்ல போய் பார்த்துட்டு சாமி பார்த்து வெளியே வர்றதுக்கு 24 மணி நேரம் ஒரு சிலருக்கு ஆகுது, ஒரு சிலருக்கு 30 மணி நேரம் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா டைமிங் ஆகுது. ஸோ அதனாலதான் 24ல இருந்து 48 மணி நேரம் ஆகும் அப்படின்றது அப்டேட் ஆகி இருக்கு. ஸோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்குமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா க்ரௌடு இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிறவங்களும் நாளைக்கு வரைக்கும் சாமி தரிசனம் பார்த்தாங்கன்னா ஒரு டியூஸ்டே மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் வியாழன் ஆஸ் யூஷுவல் ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும். ஸோ தரிசனம் குழந்தைங்களா வயசானவங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த டைமிங் அப்டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இப்படி சொல்ல கிடையாது. ஸோ நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 30 மணி நேரத்துக்கு மேலதான் சாமி பாக்குறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லயுமே கூட்டம் ஹெவியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ தரிசனத்துல என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு, சீக்கிரமா சாமி பாத்துடலாம், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாராவது உங்ககிட்ட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்கு, 500 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்கு, போறீங்களா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் டிக்கெட்ஸ் ஓபன் பண்றாங்க. அதனால ஆஃப்லைன்ல எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ சில டைம் சில பேர் நம்மள ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த கூட்டமான நேரங்கள்ல நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சனி ஞாயிறு 2 நாளுமே விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல வரக்கூடிய தரிசனமும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா மேபி சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா கூட்டம் ஹெவியா இருக்கனால 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இதுகளை அலோவ் பண்றதே அவங்களுக்கு சரியா இருக்கும். வேணும்னா நீங்க போனீங்கன்னா என்கொயரி பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறமா போறது ரொம்ப நல்லது அப்படின்றதான் என்னோட சஜஷனா இருக்கு. டெய்லியுமே நம்ம சேனல்ல அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எப்படி க்ரௌட் இருக்கு, நாளைக்கு எப்படி க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை பார்த்து பிளான் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சிரமம் இல்லாம போய் சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 10 to 15 மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்குறது அப்படின்றது ஓகே. ஏன்னா இப்போ நம்மள வெயிட்டிங் ஹால்லையோ இல்ல குடோன்லயோ வச்சிருக்காங்கன்னா அங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், நீங்க வெளியில வரலாம் போகலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைன்லயே கிட்டத்தட்ட 4 to 5 கிலோமீட்டருக்கு மேல லைன் நிக்குதுன்னா நீங்க லைன்ல நின்னா நேற்று ஈவினிங்லாம் பாத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் நல்ல வெயிலா இருந்தது, ஈவினிங் மழை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல இப்போ நீங்க வெளியில எல்லாம் இந்த மாதிரி லைன்ல நிற்கும் போது மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அதுவும் ஒரு சிலர்லாம் கை குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கலாம் வச்சு நிக்கிறத பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நீங்க பொறுமையா போறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இப்போ கூட்டம் அதிகமா இருக்குன்றனால உங்களோட குழந்தைங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் பாத்தீங்கன்னா இப்போ சில குழந்தைங்க மிஸ் ஆயிடுறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியா இருக்க பாருங்க. இல்ல அப்படின்னா இந்த பிளானை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க அப்டேட் படி நம்மளோட சப்ஸ்கிரைபர் போயிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில இருந்து 300 ரூபாய் தர்ஷன், 500 ரூபாய் தர்ஷன் அந்த மாதிரி தர்ஷன் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி வச்சிருந்தாங்க. ரூம்ஸ் மட்டும் கிடைக்கல. பட் இன்னைக்கு அவங்களுக்கு காலையில 4 ரூம் நாங்க புக் பண்ணிட்டோம், நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ ரூம்ஸ் கிடைச்சது, பரவாயில்ல ஓரளவுக்கு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரீ தர்ஷன்ல எல்லாம் நிறைய பேர் கியூல நிக்கிறனால நைட்டு கொஞ்சம் லேட் ஆகி ரொம்ப நேரம் நிக்கிறனால இதுக்கு மேல லைன்ல ஜாயின் பண்ணாதீங்க, எல்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க கரண்டா என்ன மாதிரி அப்டேட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் 300 ரூபாய் தர்ஷன் பொறுத்த வரைக்கும்
3 மணி நேரத்துல இருந்து, அதாவது ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா 2 to 5 மணி நேரம் அப்படின்றது நம்ம சொல்றது. சிலருக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. இதுதான் முன்னூறு தர்ஷனத்தோட அப்டேட் ஆயிருக்கு. இதுவே நீங்க ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவமோ இல்ல சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த மாதிரி டிக்கெட்ஸ் புக் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த சேவா முடிச்சதும் நீங்க ஒரு 1 ஹவர்க்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். சுபதம் என்ட்ரி வழியா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும். நேத்து முந்தானாத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சேவா முடிச்சுட்டு தர்ஷன் வந்து 1 ஹவர்க்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து டிசம்பர் மந்த்துக்கு ஓப்பன் பண்ணும்போது வேணும்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேவா டிக்கெட். 300 ரூபாய் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். இந்த சேவா டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணி மூலவர் தரிசனம் பார்க்கலாம். சேவாலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கூட்டம் ஹெவியா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா லட்டுமே கிடையாது. ஸோ 2 லட்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற அப்டேட் தான் இருக்கு. ஆல்ரெடி நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா லட்டுக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா அது மட்டும் வாங்கிக்கலாம். மற்றபடி ஆஃப்லைன்ல போறவங்களுக்கு உங்களோட தரிசனத்துக்கு எத்தனை லட்டு இருக்கோ அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் 2 லட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையல கொடுக்கல அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கு தரிசன டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல அவைலபிள் இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் முடிஞ்சிருச்சு, வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க டிக்கெட் புக் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு வெளியில இருக்கக்கூடிய நெட் சென்டர் இதுல எல்லாம் நீங்க கொடுத்து புக் பண்ணவே தேவையில்லை. ஒரு டிக்கெட்டுக்கு 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஏன் வேஸ்டா 300 ரூபாய் 400 ரூபாய் வந்து செலவு பண்றீங்க? உங்களோட மொபைல்லே ஈஸியா நீங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதனால நீங்களே புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரூம்ஸ் எல்லாம் புக் பண்றீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஓனா உங்களோட கார்டு டீடைல்ஸை கொடுத்து உங்களோட மொபைல்லே புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் நெட் சென்டர்ல எல்லாம் கொடுத்து புக் பண்ணும்போது கமெண்ட் பண்ணி கேக்குறீங்க. இப்போ நான் காஷ் அண்ட் டெபாசிட் வந்து ஒரு ரூமுக்கு பாத்தீங்கன்னா ரூமோட காஸ்ட் 100 ரூபாய், காஷ் அண்ட் டெபாசிட் 100 ரூபாய், 200 ரூபாய் பே பண்றோம்ல. ஸோ 100 ரூபாய் நம்ம ரூம்ல ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா அந்த 100 ரூபாய் ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரீஃபண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்ல கொடுப்பாங்களா? நீங்க நெட் சென்டர்ல போயிட்டு புக் பண்ணியிருந்தீங்கன்னா நெட் சென்டர் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வரும். அதனால நீங்க அவங்களுக்கு சார்ஜஸ் பே பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கிட்டே பே பண்ணுங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்த்த ஏமாத்துறாங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த அமௌண்ட் நான் போயிட்டு அங்க என்னோட அக்கௌண்ட் கொடுத்தா அதுக்கு அனுப்பிடுவாங்களா, யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வெளியில நீங்க கொடுத்து ரூம்ஸ் புக் பண்ணீங்கன்னா அதுக்கான காஷ் அண்ட் டெபாசிட் யாரோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. இதை நீங்களே புக் பண்றீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேறவங்ககிட்ட கொடுத்து பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி நீங்க லெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ டிசம்பர் மாசத்துக்கான எல்லா புக்கிங்கோட அப்டேட்டுமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல வரும். நம்ம சேனல்ல உங்களுக்கு கண்டிப்பா அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருப்போம். கம்யூனிட்டி போஸ்ட் அதே மாதிரி வீடியோஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நாம வந்து பாத்தீங்கன்னா டிடிடில வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் டெலிகிராம் சேனல்ல வந்து அவங்க தர்ஷன் போயிட்டு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றது. அது இல்லாம எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நியூஸ்ல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளால நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.